நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுகிறேன். தசாபதி கணிக்கும் சூட்சமம் அப்படிங்கிற தலைப்பில் ஒருத்தர் சுயதொழில் செய்து நஷ்டமடைந்து வெளிநாடு சென்று வாழ்க்கையில் முன்னேறி இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை நாம் விரிவாக அலசப் போகின்றோம். இது தசாபதி எவ்வாறு கணிப்பது, ஒரு ஜாதகத்தை எவ்வாறு எடைபடுவது, ப்ரெடிக்ஷன் எடுக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய ஜாதகங்கள், உதாரண ஜாதகத்தை விளக்கி சொல்லிக்கிட்டே வர்றோம். அந்த வரிசையில் இந்த ஜாதகமும் உங்களுக்கு ஒரு இனிய விருந்தாக இருக்கும் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஜாதகரை பற்றிய ஒரு சிறிய முன்னோட்டம். ஜாதகனுடைய கிரக நிலைகள், அம்சகட்டம், ராசிக்கட்டம் ரெண்டுமே உங்களுக்கு தெரியுது. பிறந்த தேதியும் ஊரும் நேரமும் வேண்டாம். அது ஜாதகனுடைய பிரைவசி கருதி வேண்டாம். மற்றபடி இருக்கக்கூடிய ராசி நிலைகள், அம்சங்க நிலைகள், டிகிரியும் கூட உங்களுக்கு அதிலே போடப்பட்டிருக்கிறது. அதனால் இதுவே உங்களுக்கு போதுமான தகவலாக இருக்கும். ஜாதகரை பற்றி ஒரு சிறிய முன்னோட்டத்தை பார்ப்போம். ஜாதகர் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர், தென் தமிழகத்தில் பிறந்தவர், சின்ன கிராமத்தில் பிறந்தவர். ஜாதகர் ஆரம்பத்தில் உரக்கடை நடத்தி வந்தார், அதில் நஷ்டம். அதுக்கு அடுத்தாப்பில் சிறிய மளிகை கடை நடத்தி வராரு. அதுலேயுமே பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லை, கடன்கள் ஏற்படுது, அதன் மூலமாக கடுமையான நஷ்டங்கள் ஏற்படுது. அதுக்கப்புறமா மூத்த சகோதரியின் அழைப்பின் பேரில் வெளிநாடு சென்று நன்கு சம்பாதித்து அவர் கிராமத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரத்தில் சொந்த வீடு கட்டி செட்டில் ஆகக்கூடிய ஜாதகராக இருக்கிறார். ஜாதகருக்கு மனைவியும் ஒரே மகனும் உள்ளார். இப்போ ஜாதகத்தை பற்றி அலசலாம் வாங்க. முதல்ல லக்னம் பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம். லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா நீச்சமாக இருக்கார். அவர் நிஷ்பலத்தில் இருக்கார். செவ்வாய்க்கு திக்பலம் 10ஆம் வீடு, 10ஆம் வீட்டுக்கு நேர் 7ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் நிஷ்பலத்தில் இருக்கார். பரிவர்த்தனையும் இங்கே சந்திரனோடு ஆகலை. நிறைய ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகிருப்பாங்க. ஏன்னா சந்திரன் மூவ் ஆகிட்டே இருக்கக்கூடிய கிரகம். அவர் செவ்வாயோடு பரிவர்த்தனை ஆகியிருந்தார்னா தான் இழந்த உழவை மீண்டு விடுவார். அந்த அமைப்பிலேயும் செவ்வாய் பலம் இல்லாமல் இருந்துட்டார். லக்ன புள்ளி பார்த்தீங்கன்னா லக்ன புள்ளி 29 டிகிரியில் இருக்குது. குரு 1 டிகிரியில் இருக்கார். அதனால் குருவனுடைய தொடர்பு லக்னத்துக்கு விழுகுது, சிறந்த அமைப்பு. ஆனால் லக்னாதிபதிக்கு சனியுடைய பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய சனியோட பார்வை விழுகிறது நல்ல அமைப்பு கிடையாது. லக்ன புள்ளியே சூரியனுடைய கார்த்திகை நட்சத்திரத்தில் விழுகிறது நல்லது. ஏன்னா இங்கே சூரியன் 5ஆம் அதிபதியாக வர்றார். ஆனால் 5ஆம் இடத்துல சுக்கிரனும் மாந்தியும் சேர்க்கையில் இருக்காங்க. அந்த 5ஆம் இடத்தையும் சனி பார்க்குறார். ஆக இங்கே பூர்வீக தோஷம் இருக்குது அப்படிங்கிற அமைப்பில் ஜாதகர் வந்து விட்டது. 5ஆம் அதிபதி எங்கே இருக்கார்? அவரே சூரியனாக ஆகி அவர் 6ஆம் இடத்துல போய் 6ஆம் அதிபதியோட சேர்க்கையில் மறைவு பெற்று விட்டார். ஆனாலும் கூட குருவோட பார்வையை அவங்க ஜாதகனுடைய பூர்வீகத்தை காப்பாற்றி நிற்கிது. 2ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் வீட்டில் குரு இருக்கிறது நல்ல அமைப்பு. ஆனால் அவர் 12க்கும் அதிபதியாக இருக்கார். ஏன்னா 9ஆம் இடத்துல கேது நிற்கிறதுனால கேதுவே 9ஆம் வீட்டு வேலையை செய்வார். இங்கே 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு 2ஆம் இடத்துல போய் அமர்வது தனஸ்தானத்தில் ரொம்ப வீக்கான நிலை அப்படிங்கிறத காட்டுது. தனம் கையில் நிற்காது, காசு கையில் நிற்காமல் எப்போதும் செலவாகிட்டே இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆனாலும் கூட 2ஆம் இடத்துல குரு நிற்கும் பொழுது அது தொடர்ச்சியான வருமானம் கொடுத்து கொண்டே இருக்கும். சாப்பாட்டுக்கும் அன்றாட செலவுக்கும் என்றைக்கும் குறைய வைக்காது 2ஆம் இடத்துல குரு நிற்கும் பொழுது. அது எந்த ஜாதகமாக இருந்தாலும், அவர் எந்த பாவகத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் அது ஒரு நல்ல நிலை. லக்னாதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால ஜாதகருடைய எய்ம், அவருடைய குறிக்கோள் தெளிவாக இல்லாத நிலையில் இருக்குது. பொதுவாகவே லக்னாதிபதி வீக்காக இருக்கும் பொழுது அது பின்யோக ஜாதகமாக இருக்கும். அதாவது முன் வாழ்க்கை அதிக சிரமம் உள்ளதாகவும் யாரையாவது சார்ந்திருக்கக்கூடிய நிலையில் இருக்கும். பின் வாழ்க்கை மிகச்சிறப்பான நிலையாக இருக்கும். தன்னிச்சையாக ஜாதகரால் செயல்பட முடியாமல் யாருடைய சப்போர்ட்லையாவது இயங்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும். ஜாதகர் லக்னாதிபதி வீக்காக இருக்கக்கூடிய சூழ்நிலையில். சந்திரன் எடுத்தீங்கன்னா, அதுக்கடுத்தாப்பில் சந்திரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சந்திரனுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் அவர் திருதியை திதியில் ஒளி குறைந்த நிலையில் இருக்கக்கூடிய சந்திரனாக இருக்கார். ஆனால் ஜாதகர் புத்திசாலியாக வியாபார நுணுக்கம் தெரிந்தவராக இருக்கார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வியாபார நுணுக்கத்திற்கு காரகராக இருக்கக்கூடிய புதன் உச்சமாக இருக்கார். சந்திரனும் பார்த்திங்கன்னா துலாத்தில் இருக்கார். துலாமே வியாபார ராசியாகும். அதனால் இங்கே வியாபாரத்தில் ஜாதகர் நுணுக்கமான அறிவுடையவராக ஜாதகர் இருக்கார். இங்கே சனியும் சுக்கிரனும் சமசப்தமாக பார்வை பார்ப்பது அவருக்கு பிஸ்னஸ் லைஃப்பில் நல்லபடியாக ஏற்றம் தரும் அப்படிங்கிறது பார்த்தோன்னே தெரியுது. ஜாதகருடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிப்போட முடிஞ்சிருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா 2ஆம் இடத்துல குரு இருக்கார். அதனால் பள்ளி படிப்பை கொடுத்துட்டாரு. ஆனால் 4ஆம் இடத்துல டிகிரியை குறிக்கக்கூடிய 4ஆம் இடத்துல நீச்ச செவ்வாய் இருக்கார். அதனால் அவரால் டிகிரியை கம்ப்ளீட் பண்ண முடியல. 4ஆம் அதிபதியாவது நல்ல நிலையில் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவருமே ஒளி குறைந்த சந்திரனாக இருக்கிறார். அதனால் அங்கே அவருக்கு 4ஆம் அதிபதிக்கும் பெரிய பலம் இல்லாமல் போகுது. அதுக்கடுத்தாப்பில் இங்கே நடக்கக்கூடிய திசை பார்த்திங்கன்னா சனி திசையாக இருக்குது. சனி திசை பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய, இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி திசை. அதனால் சனி நல்லது செய்ய மாட்டார். ஜாதகருக்கு எந்த வகையிலலாம் தொந்தரவுகள் துன்பங்களை தரணுமோ அந்த வகையில் தந்துடுறார். சனி திசையே ஒருத்தருக்கு நடக்குதுன்னா பெரிய சோம்பேறித்தனமான வாழ்க்கையை கொடுக்கும். எதுலேயுமே ஒரு ஆர்வம் இருக்காது. படிப்பை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி மறந்து போகும். படித்ததெல்லாம் மறந்து போகும்.
எதுலேயுமே ஆர்வம் இருக்காது. ஜாதகர் வந்து பெரிய லெவலில் சோம்பேறியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜாதகர் தள்ளிடும். அதுவே படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் இல்லாத சூழ்நிலை உண்டு பண்ணி வியாபாரத்தில் பணம் சம்பாதிக்கணுங்கிற மாதிரியான எண்ணத்தை உண்டு பண்ணி தேவையில்லாத, அதாவது இந்த ஜாதகர் முன்னேறுவதற்கு எதெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் தராமல் கஷ்டப்படுறதுக்கு என்னெல்லாம் தரணுமோ அந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாத்தையும் ஜாதகரை தள்ளி விட்டுருவார் இந்த பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி. ஆக தசா நடத்தக்கூடிய சனி 10க்கும் 11க்கும் 11ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக இருந்து சுக்கிரனுடைய பார்வையில் இப்போ எப்படி சனி தசாவோட பலன் எடுக்கிறது அப்படிங்கிறது பார்ப்போம். சனி இந்த லக்னத்துக்கு 10க்கும் 11க்கும் அதிபதியாக இருக்கார். அவர் அங்கே சுக்கிரனோட பார்வையில் இருக்கார். சுக்கிரன் யார்? 2க்கும் 7க்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். ஆக இங்கே சனி பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டு பலன், 7ஆம் வீட்டின் பலன், 10ஆம் வீட்டின் பலன், 11ஆம் வீட்டின் பலன், அத்தனை பலனையும் சேர்த்து கொடுக்கணும். அதோடு சேர்த்து சுக்கிரனோட பார்வையிலையும் இருக்கார். அதனால் சுக்கிரனுடைய பலனையும் சேர்த்து தரக்கூடிய நிலையில் இருக்கார். சனிக்கு செவ்வாயுடைய 8ஆம் பார்வையும் விழுகுது. அதோடு சேர்த்து சனி அமர்ந்திருக்கிறதே பார்த்தீங்கன்னா செவ்வாயோட சாரத்தில். சாரநாதன் நீச்சமாக இருந்தாலும் கேந்திரத்தில் நிற்கின்றார். சனி தசை செவ்வாய் புத்தி 1989 வாக்கில் 21 வயசுலேயே ஜாதகர் சுயதொழிலில் தொடங்கக்கூடிய நிலையில் வந்து விட்டார். உரக்கடை, விவசாயம் சார்ந்த தொழில் அப்படின்னாலே சனி வந்துடுவார். விவசாயம் சார்ந்து மிஷினரி, டிராக்டரு, எக்யூப்மெண்ட்டு, உரம் இது எல்லாமே வரும் பொழுது சனி வருவார். மிஷினரியும் வரும் பொழுது, அதாவது மிஷினரி, டிராக்டர், எக்யூப்மெண்ட்டும் வரும்போது சனி செவ்வாய் சேர்க்கை சிறப்பான அமைப்பாக இருக்கும். உரம் என்று வரும் பொழுது அங்கே சனி செவ்வாய் சந்திரன் சேரக்கூடிய அமைப்புகளில் அது உரக்கடையை குறியக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக ஜாதகர் இங்கே உரக்கடையை தொடங்குகிறார். நல்லா நோட் பண்ணிக்கிங்க. சனி இவருக்கு நல்லது செய்ய மாட்டாருங்கிறது ஏற்கனவே பார்த்தோம். சனியினுடைய காரகத்துவங்களில் தான் ஜாதகரை இழுத்து விட்டு கெடுதலை செஞ்சு ஜாதகருக்கு குளிய தோண்டி ஜாதகரை போட்டு மூடிடுவார். அந்த அமைப்பில் நடப்பதே பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய சனியோட தசை. அதனால் தொழிலில் மந்தமான சூழ்நிலைகள், லாபம் வந்து எதிர்பார்த்த நிலையில் இல்லாத சூழ்நிலைகள், அந்த அமைப்பில் வண்டி ஓடுது. ஆனாலும் கூட இங்கே லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சனி இருக்கார். சுக்கிரனோட பார்வையில் இருக்கிறதுனால ஜாதகர் வந்து ஏதோ ஒரு வகையான வாழ்க்கையை ஓட்டக்கூடிய, அதாவது அன்றாட வாழ்க்கையை ஓட்டக்கூடிய நிலையில் இருக்கார். ஆனால் 1994 புதன் திசையில் 5ஆம் அதிபதியோடு புதன் யாரோடு இணைந்திருக்கிறார்? 5ஆம் அதிபதியோடு இணைந்திருக்கிறார். ஆக குருவோட பார்வை வேற இங்கே புதனுக்கு விழுகுது. அதனால் குழந்தைய பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்புகளை வந்து விட்டாரா. இப்போ சனி எடுத்துக்கிட்டோம்னா சனி 10க்கும் 11க்கும் அதிபதி. 10ஆம் இடம் தொழில் சாணம், 2ஆம் இடம் 7ஆம் இடம் என்பது பொது வாழ்க்கையை குறிக்கக்கூடியது. இங்கே குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய நிலையில் சனி இல்லை. அதனால் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய அமைப்புகளில் அவர் இல்லை. ஆனால் புதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய நிலையில் வந்து விட்டார். அதனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவர் ஆணாக இருக்கிறதுனால அந்த வயசையும் நம்ம கணக்கில் எடுக்கணும். அதனால் சனி தசை இளமையிலே வந்து விட்டதுனால ஜாதகருக்கு திருமணத்தை நடத்தி வைக்கல. கரெக்டான திருமண வயசில் புதன் தசை நடக்குது. புதன் தசை 5ஆம் அதிபதியோட தொடர்பில் வர்றார். அங்கே குருவுடைய பார்வையிலையும் வர்றார். குரு இந்த லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி. ஆக 5, 9 தொடர்பு புதனுக்கு ஏற்படுகிறது. அதனால் ஜாதகருக்கு சுய புத்தியிலேயே திருமணத்தை நடத்தி வைக்கிறார். உடனே குழந்தை பாக்கியமும் ஏற்படுகிறது ஜாதகருக்கு. இங்கே குரு 12க்கும் அதிபதி அப்படிங்கிறத மறந்து விடக்கூடாது. 9க்கும் 12க்கும் அதிபதி. இங்கே புதனுக்கு யார் யாரோட தொடர்பு ஏற்படுது? 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன், 9ஆம் 12க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவுடைய தொடர்பும் புதனுக்கு ஏற்படுகிறது. அதே சமயத்தில் புதனுமே பார்த்தீங்கன்னா 3க்கும் 6க்கும் அதிபதி. இந்த லக்னத்திற்கு ஆகாதவர். அதனால் அவர் 6ஆம் இடத்து பலனை தான் முதல்ல செய்வார். தான் இருக்கக்கூடிய வீட்டின் பலனை தான் எந்த கிரகமாக இருந்தாலும் முதல்ல செய்யும். ஆக இங்கே ஜாதகரை கடனில் இழுத்து விடுது. 6ஆம் வீடு கடனை குறிக்கக்கூடியது. அதனால் ஜாதகர் வந்து கடுமையான கடனை வாங்கி தொழில் செய்கிறதுக்காகவே கடனை வாங்கி விரயம் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏன்னா குரு 12க்கும் அதிபதிங்கிறத மறந்துடக்கூடாது. அதனால் அவர் தொழில் செய்கிறதுக்குன்னு நிறைய கடனை வாங்கி நிறைய விரயமாகக்கூடிய அமைப்புகள் இருக்கார். எப்பொழுதுமே எந்த கிரகமாக இருந்தாலும் தன்னுடைய இணைந்த பார்த்த கிரகத்தின் வீட்டின் பலனையும் காரகத்துவ பலன்களையும் சேர்த்து தரும். மேச லக்னத்திற்கு புதன் கடன் வழி தொல்லைகளை அதிகமாக தரும். அதுவும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய உச்ச வீட்டில் இருக்கார். அதனால் அதிகமான கடன் தொல்லைகளை கொடுத்து விட்டார். குழந்தை திருமணம் ஆனவுடன் இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமான செலவுகள் ஏற்பட்டு பருவமழையும் பொய்த்ததுனால, விவசாயம் குறைந்ததுனால, லேண்டு பிஸ்னஸும் அதிகமான நிலையில் வந்து இங்கே விவசாயமே போயிட்டதுனால ஜாதகர் உரக்கடையதோடைய தொழிலை கொஞ்சம் கொஞ்சமாக நஷ்டம் ஏற்பட்டதுனால தொழிலை க்ளோஸ் பண்ணிடுறார். சனி தசை வர்ற வரைக்கும் ஓரளவுக்காக அவருக்கு லாபம் கொடுத்துக்கிட்டு இருந்த சனி தசை புதன் தசை வந்தோடனே டோட்டலாக தொழிலை க்ளோஸ் பண்ணுது. அதன் பிறகு புதன் தசையில் சுக்கிரபுத்தியில், அதாவது 10க்கும் 11க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் பார்வையை பெற்ற சுக்கிரபுத்தியில் மளிகை கடை வைக்கிறார். ஏன்னா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் இல்லையா. ஆக புத்திநாதனுக்கு 10ஆம் அதிபதியுடைய தொடர்பு ஏற்படுது.
எப்பொழுதுமே சனி சுக்கிரன் தொடர்பு ஏற்படும் போது தொழில் வழி ஏற்றங்களை தரும். ஆனால் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறது ஜாதகருக்கு அவயோக தசைங்கிறதுனால தொழில் அமைச்சு கொடுக்குது. ஆனால் சிம்ம வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சுயதொழிலை குறிக்கக்கூடிய சிம்ம வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரன் தொழில் அமைச்சு கொடுக்குறார். ஆனாலும் கடன் பிரச்சனை தீரலை, பெரிய அளவில் நெருக்கடி உண்டு பண்ணிக்கிட்டே இருக்குது. கஷ்ட ஜீவிதமாக வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக நகருது. ஆனாலும் லக்னம் ராசியோடு செவ்வாய் தொடர்பு கொள்வதாலும் 2ஆம் இடத்துல லக்னாதிபதியே செவ்வாய் வராரு, ராசியே செவ்வாய் பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. 2ஆம் இடத்துல குரு தொடர்பு கொள்வதால் ஜாதகர் சொன்ன சொல்லை மாறாதவராக இருக்கிறார். ஸோ எவ்வளவுதான் இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் கடனை அடைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவராக ஜாதகர் இருக்கிறார். இங்கே பொட்டிக்கடையிலையும் பெரிய அளவில் வருமானம் இல்லை, கடன் அடைக்க முடியல, ஜாதகர் ஏதோ ஒரு மாற்றம் கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது புதன் தசையில் உங்களுக்கு சுய புத்தி முடிஞ்சு சுக்கிர புத்தி வரைக்கும் பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி எந்த விதமான மாற்றத்தையும் தரல. கடுமையான நெருக்கடியில் மன உளைச்சலில் தான் போகுது. 6ஆம் இடம் கடுமையான மன உளைச்சல்களை தரும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த அமைப்பில் தான் இருக்குது. அதுக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய கடைசி 2 புத்தி குரு புத்தியும் சனி புத்தியும். குரு இந்த லக்னத்துக்கு 12ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால 9க்கும் 12க்கும் அதிபதியாகவே இருக்கிறதுனால ஜாதகர் வெளிநாட்டு போவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது. வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் ஜாதகருக்கு ஏற்படுகிறது. இப்போ இங்கே ஒரு அமைப்பை பார்ப்போம். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் யாருக்கு ஏற்படும் அப்படிங்கிற விதிகளையும் சேர்த்து இந்த இடத்துல பார்த்துட்டு இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணுவோம். இடமாற்றத்துக்கு மிக முக்கிய பாவகம் எது? 12ஆம் பாவகமாகும். 3, 8, 9, 12ஆம் பாவகம் ஒருவர் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வெளியே நகர்த்தக்கூடிய பாவகமாக இருக்கிறது. 3ஆம் இடம் என்பது ஒருவரது சொத்து சுகம் சொந்த பந்தத்தை குறிக்கக்கூடிய 4ஆம் பாவகத்திற்கு 12ஆம் பாவகம். அதனால் 3ஆம் பாவகம் இடப்பெயர்ச்சியை குறிக்கிறது. அதுக்கு அடுத்தாப்புல 3ஆம் பாவகத்திற்கு 7ஆம் பாவகம் எது? சமசப்தம பாவகம் எது? 9ஆம் வீடு. அதனால் அதுவுமே இடப்பெயர்ச்சியை குறிக்கிறது. அதோட இது போக ஒருவர் யார் என்றே, அதாவது ஜாதகர் யார் என்றே தெரியாத ஒரு இடத்திற்கு போகிறது. அவருடைய ஊர், சாதி, சனம், சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஜாதகர் தான் யார் என்றே தெரியாத ஊருக்கு போகக்கூடியதை குறிக்கக்கூடிய பாவகம் 8ம் 12ம் பாவகம் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இரண்டுமே லக்னத்திற்கு முழுமையான மறைவு ஸ்தானமாகும். அப்படிப்பட்ட 8ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம் எது? 9ஆம் இடம். 12ஆம் இடத்திற்கு தசம கேந்திரம் எது? 9ஆம் இடம். 3ஆம் இடம் சிறிய தூர பயணத்தை குறிக்கிறது. 9ஆம் இடம் நீண்ட தூர பயணத்தை குறிக்கிறது. இதுதான் வித்தியாசம். 8ஆம் இடத்திற்கு 2ஆம் வீடு 9ஆம் வீடு. அதே போல் 12ஆம் வீட்டுக்கு தசம கேந்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் வீடு. அதனால தான் 9ஆம் இடமும் இடமாற்றத்தை குறிக்கக்கூடிய அமைப்பில் வருது. 3ஆம் இடம் என்பது சிறிய தூரத்தையும் 9ஆம் இடம் என்பது நீண்ட தூரத்தையும் குறிக்கக்கூடிய பயணமாக வருகிறது. ஆக நாம் இடமாற்றம் என்று எடுக்கும் பொழுது, சார் எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா சார் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு, எனக்கு ஜாபில் சேஞ்ச் கிடைக்குமா சார் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. இந்த மாதிரியான அமைப்பில் எல்லாம் நம்ம இந்த 3, 9 கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் பலனை எடுக்க வேண்டும். அதற்காகத்தான் இவ்வளோ தூரம் விளக்கமாக இந்த இடத்துல பதிவில் சொல்லிக்கிட்டே வர்றேன். வெளிநாடு யோகம் என்று மட்டும் எடுக்காமல் இடமாற்றம் என்றாலே 3, 8, 9, 12 கன்சிடர் பண்ணி தான் எடுக்க வேண்டும். 3ஆம் இடம் என்பது சேஞ்சு, 9ஆம் இடம் என்பது நீண்ட தூர பயணம், 3ஆம் இடம் குறுகிய தூர பயணம், 8, 12ஆம் என்பது நாம் யார் என்றே தெரியாத இடத்துல வாழக்கூடிய நிலை. இத்தோடு லக்னாதிபதி 8, 12ஆம் இடத்துல இருந்தாலோ அல்லது நீர் ராசியில் இருந்தாலோ அல்லது லக்னாதிபதி சரராசியில் அமரும் பொழுது மிக எளிதாக ஜாதகர் வெளிநாட்டுக்கோ அல்லது வெளி மாநிலத்துக்கோ செல்லக்கூடிய நிலைகள் ஏற்படும். 9ஆம் இடம் சுபகிரகத்தோடு தொடர்பு பெறும் பொழுது ஜாதகர் வெளிநாடு சென்று அங்கு வசதியாக வாழக்கூடிய நிலை ஏற்படும். பணமும் ஈட்டக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இதோடு வெளிநாடு அந்நிய தேசத்தை குறிக்கக்கூடிய ராகு கேதுக்களும் சேரும் பொழுது நிச்சயமாக ஜாதகர் வெளிநாட்டில் போய் வாழ்வார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? மொத்தத்தில் ஒரு இழப்பின் மூலம் பணம் ஈட்டக்கூடிய சூழ்நிலைகளை வெளிநாட்டு யோகம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே 3, 9, 8, 12 இப்போ உங்களுக்கு திரையில் தெரியுது. 3, 9, 12 மூன்றுமே ஒன்றுக்கொன்று கேந்திர பாவகங்களாக வரக்கூடியது. அதோடு 12ம் 8ம் ஒன்றுக்கொன்று கோணமாக வரும். சரி, இப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சர வீட்டில் இருக்கார், நீர் வீட்டில் இருக்கார். தசாபுத்தி அமைப்பை பொறுத்த வரைக்கும் 3, 6 கூடிய புதன் தசையில் 9, 12 கூடிய குருவுடைய புத்தியில் வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய அமைப்புகள் ஜாதகருக்கு ஏற்படுகிறது. 2ஆம் இடம் குரு அமர்ந்திருக்கிறாரா? ஆக நான் என்ன சொன்னேன், எந்த கிரகமாக இருந்தாலும் தான் இருக்கும் வீட்டின் பலனை முதல்ல செய்யும்னு. ஆக தான் இருக்கும் வீட்டு பலனாக இருக்கக்கூடிய தன சேர்க்கையை குரு தரார் அவருடைய புத்தியில். ஆக 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு 2ஆம் வீட்டின் பலனையும் செய்யும் என்பது ஜோதிட விதி. அதனால் அவருக்கு போதுமான அளவு வருமானம் குரு புத்தியில் ஏற்படுது. அடுத்து நடக்கக்கூடிய 9, 12க்கு அதிபதியான குருவின் வீட்டில் அமர்ந்த கேது தசை நடக்குது. அவரும் வெளிநாட்டிலேயே நீண்ட காலம் இருக்கக்கூடிய நிலையில் ஜாதகரை தள்ளுகிறார். ஜாதகருக்கு போதுமான அளவுக்கு தன சேர்க்கையை கொடுத்து
இங்கே ஜாதகரை நல்லபடியாக வளைக்கிறார். ஆனால் 9ஆம் இட கேது பாக்கியத்தை கெடுப்பார் அப்படிங்கிறத ஞாபகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால் ஒரு பக்கம் பணத்தை கொடுத்தாலும் ஜாதகரால் எதையும் அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படுது. மனைவி மக்களோடு இருக்க முடியாதபடியான சூழ்நிலையில் ஜாதகர் கேது தசை முழுக்க இருந்தார். அதற்கு பிறகே சுக்கிர திசையில் தான் ஜாதகர் இந்தியாவுக்கு திரும்ப வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டது. சரி நண்பர்களே, இன்றைய பதிவில் தசாபுத்தி பலன் எவ்வாறு கணிப்பது, அதுபோக ஒரு இடமாற்றம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் எவ்வாறு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் விரிவாக பார்த்தோம். இன்றைய பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் நல்லது ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.